மாசி பெரியண்ணன், மூங்கிலன்னை காமாட்சி, லாடசன்னாசி இவர்களை பற்றியே இன்றைய பதிவு. மாசி பெரியண்ணன், மூங்கிலன்னை காமாட்சி, அந்த தாயின் அண்ணனே மாசி பெரியண்ணன். இவர்கள் லாடசன்னாசிக்கும் மூங்கிலன்னை காமாட்சி அம்மனுக்கும் மாசி பெரியண்ணனுக்கும் இருக்கும் தொடர்பு. மாசி பெரியண்ணன் சிவனின் அம்சம். வேல்கம்பை ஆயுதமாக, புலியை தனது வாகனமாக கொண்ட மாபெரும் சக்தி பெற்ற மாசி பெரியண்ணனின் தங்கை காமாட்சியை ஒரு நாள் காணவில்லை. தன்னுடைய தங்கையை காணவில்லையே என்று பதற்றமுற்று அந்த தங்கையை தேடி செல்கிறார் மாசி பெரியண்ணன். அப்பொழுது ஒரு அதிர்ந்த ஒரு காட்டில் பல புலிகளை தன்னை சுற்றி வாகனமாக கொண்டு ஒரு முனிவர் போல் காட்சியளிக்கும் ஒருவர், அவரே ஆலமுனி என்று அழைக்கப்படும், லாடமுனி என்று அழைக்கப்படும் லாடசன்னாசி. லாடசன்னாசியை சுற்றி அவருடைய புலிகள் அவரை காத்து பாதுகாவலனாக, செல்ல பிராணிகளாக அந்த லாடசன்னாசி அங்கே இருக்கிறார். லாடசன்னாசி என்பவர் மாபெரும் மாந்திரீக வல்லமை கொண்டவர். மந்திரத்துக்கு எதிர் மந்திரம், கட்டுக்கு எதிர்கட்டு என்று மந்திர தந்திர வித்தைகளில் சிறந்து விளங்கி தன்னுடைய குலமக்களை காத்து நிற்பவரே லாடசன்னாசி. இவரை மீறித்தான் எந்த ஒரு தீய சக்திகளும் தன்னுடைய குலமக்களை நெருங்க முடியும். அத்தகைய மாபெரும் வல்லமை பெற்ற, மாந்திரீக வல்லமை பெற்ற லாடசன்னாசியை சுற்றி ஒரு சில புலிகள் அவருக்கு செல்ல பிராணிகளாக இருக்க, மாசி பெரியண்ணன் வேல்கம்போடு தன்னுடைய தங்கை காமாட்சியை காணவில்லையே என்று அங்கே செல்லும்போது அங்கே பார்க்கிறார். அப்பொழுது லாடசன்னாசி, அந்த ஆலமுனி எனப்படும் லாடமுனி எனப்படும் லாடசன்னாசி அங்கே பெரியண்ணனை பார்க்கிறார். யார் இவர்? வேல்கம்போடு இவர் இங்கே வந்திருக்கும் நோக்கம் என்ன என்று அங்கே லாடசன்னாசி அங்கே ஒரு அச்சமுட. அப்பொழுது லாடசன்னாசியை சுற்றி இருக்கும் அவருடைய செல்ல பிராணி ஒரு புலி அவரை நோக்கி பாய்கிறது. மாசி பெரியண்ணனை நோக்கி பாய்கிறது. அப்பொழுது மாசி பெரியண்ணன் அங்கே கோபமுறுகிறார். தன்னுடைய தங்கையை காணவில்லையே என்று ஒரு மாபெரும் பதற்றத்துடன் கோபத்துடன் இருக்கும் மாசி பெரியண்ணன், அந்த புலி தன்னை நோக்கி வரும்போது அந்த புலியை வேல்கம்பால் அந்த புலியை குத்தி தன்னுடைய காலடியில் செலுத்தி அந்த புலியை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார் மாசி பெரியண்ணன். ஆகையாலே மாசி பெரியண்ணனுக்கு வாகனம் புலி. இதை கண்டு அந்த லாடமுனி, ஆலமுனி என அழைக்கப்படும் லாடசன்னாசி அங்கே வியப்புறுகிறார். தன்னுடைய வாகனத்தையே இவர் அவர் வசமாக்கி கொண்டு அவருடைய ஆயுதமாக, அவருடைய வாகனமாக வைத்து கொண்டாரே என்று அங்கே லாடசன்னாசி கோபம் கொண்டு, ஐயா, நீங்கள் என்னுடைய செல்ல பிராணியான வாகனத்தை உங்களுடன் வசப்படுத்தி விட்டீர்கள். இனி இந்த எல்லையில் நான் இருக்க மாட்டேன் என்று அவர் அங்கே சொல்லி அங்கிருந்து அந்த எல்லையை நோக்கி வெளியேற முற்படுகிறார். அப்பொழுது அந்த இடத்தில் மாசி பெரியண்ணனின் வாக்கு, ஐயனே, லாடசன்னாசியே, ஆலமுனியே, லாடமுனியே, நில். எதற்காக நீ செல்கிறாய்? நீ செய்த தவறு என்ன? நான் எதற்காக வந்தேன், என்னுடைய நோக்கம் என்று தெரியாமல் உன்னுடைய செல்ல பிராணி என்னை நோக்கி பாய வந்தது. ஆதலாலே அதை என்னுடைய வசப்படுத்தி கொண்டேன். ஆகையால் நீ இங்கிருந்து நீ செல்ல வேண்டாம். நீ எனக்கு வரும் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் இருந்தாலும் அதில் சரி பாதி உனக்கும் வரும். அதை உனக்கும், முதல் பூஜை உனக்கு என்று உனக்கும் அதில் பங்கு பெறுவாய் என்று அங்கே லாடசன்னாசிக்கு அங்கே வாக்கு அளிக்கிறார் அந்த மாபெரும் சிவனின் அம்சமான மாசி பெரியண்ணன். அதை ஏற்றுக்கொண்ட லாடசன்னாசி பரிபூரணமாக அவருடைய வாக்குக்கு அவரும் இணங்கி அதை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு மாசி பெரியண்ணனும் லாடசன்னாசி, ஆலமுனி என்ற லாடமுனி என்ற லாடசன்னாசியும் ஒரே எல்லையில் அங்கே அருள்பாலித்து இருப்பதே மாசி கொல்லிமலை மாசி பெரியண்ண சாமியின் அந்த மகா அரசாளும் கோட்டை.
அத்தகைய கோட்டையில் நாம் எவ்வித பிரச்சனைகளை நோக்கி நாம் கொல்லிமலைக்கு சென்றோமே ஆனால் மாந்திரீக தாந்திரீக வல்லமை பெற்ற லாட சன்னாசியும் சிவனின் அம்சமான மாபெரும் சக்தி கொண்ட மாசி பெரியண்ணனும் நம்மை அனைத்து பிரச்சனைகளிலுமிருந்து காத்து நம்மளை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்பவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இத்தகைய ஒரு அதே சமயம் அந்த லாட சன்னாசியை சந்திக்கும் வேளையில் அதே கணத்தில் தன்னுடைய தங்கை காமாட்சி அம்மனையும் அவர் கண்டுபிடித்து அவர் மீட்டெடுத்து வரும் மாபெரும் வல்லமை அங்கே நடக்கிறது. இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இதுவே மாசி பெரியண்ணனுக்கும் லாட சன்னாசிக்கும் மூங்கில் அன்னை காமாட்சிக்கும் இருக்கும் ஒரு அதீதமான ஒரு பாசபந்தமான ஒரு தொடர்பு. இவர்கள் அனைவரும் ஒருங்கே அமையப்பட்டதன் சிறப்பு. இத்தகைய பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.